ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். கடாரம் வரை சென்று போர் செஞ்சு கடாரம் கொண்டான் என்ற சிறப்பு பெயர் பெற்ற மதுராந்தகன் என்ற இயற்பெயர் கொண்ட ராஜேந்திர சோழனுடைய வரலாறு தான் நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் ராஜேந்திர சோழனுடைய பல சுவாரஸ்யமான தகவல்களை பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்கள். கிழக்கே கடாரம், மேற்கே அரபிக்கடல், வடக்கே கங்கை, தெற்கே இலங்கை வரை புலிக்கொடியை பறக்க விட்டு சோழ சாம்ராஜ்யத்தையே தலைநிமிர வச்ச ஒரே மன்னன் ராஜேந்திர சோழன். ராஜராஜ சோழனுடைய மறைவுக்கு பிறகு ராஜேந்திர சோழன் அரியணை ஏறாரு. ஆனா அவர் நேரடியா மன்னனா முடிசூடிக்கல. தனது தந்தையான ராஜராஜ சோழனுடைய பல போர்கள்ல படைத்தளபதியா இருந்து பல போர் வித்தைகளை கத்துக்கிட்டு மாபெரும் வீரனாகத்தான் அரியணை ஏறாரு. அதனாலதான் அவர் முடிசூடிய சில வருடங்களிலேயே சோழ சாம்ராஜ்யத்துல மாபெரும் மாற்றத்தை ஏற்படுத்த முடிஞ்சது. முதல்ல தனது தந்தை கைப்பற்றிய இலங்கையின் சில பகுதிகளோடு கடும் யுத்தத்திற்கு பிறகு முழு இலங்கையையும் சோழ நாட்டோட இணைச்சாரு. பிறகு கேரளா, கர்நாடகம், ஆந்திரா என கிட்டத்தட்ட முழு தென்னிந்தியாவையும் கைப்பற்றினார் ராஜேந்திர சோழன். இவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கின பிறகு ராஜேந்திர சோழனுக்கு ஒரு புதிய தலைநகரத்தை உருவாக்குறதுக்கான தேவை ஏற்பட்டுச்சு. காரணம், தஞ்சாவூர் தலைநகரமாக இருந்தபோது போர் வீரர்கள் அந்த இடத்துல அடிக்கடி வந்துட்டு போகிறதுனாலையும் போர் ஏற்படுறதுக்கான அபாயம் இருக்கிறதுனாலையும் மேலும் கடல் கடந்து போர் செய்யும் போது கப்பற்படையை உடனடியாக செலுத்துறதுக்கு தலைநகரம் கடல் அருகிலோ அல்லது ஆற்றின் அருகிலோ இருக்கணும்னு ராஜேந்திர சோழன் முடிவு செஞ்சாரு. இதுக்காக இன்றைய அரியலூர் மாவட்டத்தில் இருக்கிற ஒரு வறண்ட நிலப்பகுதியை ராஜேந்திர சோழன் தேர்ந்தெடுக்கிறாரு. புதிய தலைநகரத்தை உருவாக்க புனிதமான கங்கை நீரை பயன்படுத்தி அந்த புதிய தலைநகரத்தை புனிதப்படுத்த வேண்டிய அவசியம் இருந்துச்சு. இதற்காக கங்கை பகுதியை ஆட்சி செய்து வந்த பாலா சாம்ராஜ்யத்தின் மன்னர் மகிபாலாவிற்கு கங்கை நீரை கேட்டு செய்தி அனுப்பினார் ராஜேந்திர சோழன். ஆனால் மன்னர் மகிபாலா சாதாரண ஒரு அரசிற்காக கங்கை நீரை அனுப்பி வைக்கணுமான கேலியோட பதில் கடிதம் அனுப்புறாரு. ஆனா விளையாட்டு வினையாகிற மாதிரி மன்னர் மகிபாலா செய்த விளையாட்டு அவருக்கே மிகப்பெரிய ஒரு வினையா மாறிடுச்சு. அவர் அனுப்பிய கேலி கடிதத்தை பார்த்துட்டு கொதித்தெழுந்த ராஜேந்திர சோழன் தனது படையினை தயாராக சொல்றாரு. அடுத்த சமயம் மொத்த சோழ படையும் வடக்கு நோக்கி கிளம்பி வழியில இருந்த அத்தனை நாடுகளையும் கைப்பற்றி இறுதியா கங்கை பகுதியை வந்தடையுது. கடைசியா தன்னை அசிங்கப்படுத்திய பாலா சாம்ராஜ்யத்தையும் கடும் போருக்கு பிறகு கைப்பற்றினார் ராஜேந்திர சோழன். சுமார் 2 ஆண்டுகள் நடந்த இந்த படையெடுப்பிற்கு பிறகு இன்றைய ஆந்திராவின் வேங்கை நாடு, சத்தீஸ்கரின் சக்கரக்கோட்டம், புவனேஸ்வரின் பஞ்சம்பள்ளி, ஜார்க்கண்டின் கோசலை நாடு, மேலும் இன்றைய கொல்கத்தாவின் பாலா அரசு என பல தேசங்கள் சோழ நாட்டிற்கு அடிமையாயிடுச்சு. இதன் பிறகு கங்கை நீரை எடுத்து வந்து கங்கை கொண்ட சோழபுரம் என்ற தலைநகரத்தை உருவாக்கி ஒரு கோயிலை அமைச்சு பக்கத்துல ஒரு பிரம்மாண்டமான ஏரியையும் வெட்டி ஏரி, நகரம், கோயில்னு அந்த 3 இடங்களையும் தான் கொண்டு வந்த கங்கை நீராலேயே புனிதப்படுத்துறாரு ராஜேந்திர சோழன். இவர் உருவாக்கிய இந்த நகரம் தான் 250 ஆண்டுகளுக்கு சோழர்களுடைய தலைநகரமாவே இருந்துச்சு. மேலும் தலைநகரம் கொள்ளிடமாத்துக்கு பக்கத்துல இருந்ததுனால எளிதா சோழர்களுடைய கப்பல்களால அந்த ஆறு வழியாகவே போய் வங்கக்கடலை அடைய முடிஞ்சது. அது மட்டும் இல்லாம அரேபிய நாடுகளில் இருந்து வரும் கப்பல்கள் இலைப்பாறுவதற்காக சோழ துறைமுகத்திற்கு வரி கட்ட வேண்டியது இருந்ததனால இந்த வரி பணம் மூலமாகவும் சோழ சாம்ராஜ்யத்துக்கு செல்வம் குவிஞ்சது. ஆனா இப்படி நல்லா போய்கிட்டு இருந்த சோழ சாம்ராஜ்யத்துல மறுபடியும் ஒரு பிரச்சனை வந்துச்சு. அரேபியாவிலிருந்து வரும் கப்பல்கள் சோழ நாட்டுக்கு மட்டும் வரி கட்டுறது இல்ல. ஸ்ரீ விஜயராஜம்னு சொல்லப்படுற இன்றைய மாலத்தீவு, மலேசியா, சிங்கப்பூர் ஆகிய நாடுகளை கடந்துதான் போயாகணும். காரணம், ஸ்ரீ விஜயராஜத்தை சுத்தி ஆழ்கடல் வழியா போனா கடல் அலையின் சீற்றத்தின் காரணமாக கப்பல்கள் எல்லாமே நொறுங்கிடும். இதனால வணிகம் செய்யறவங்க ஸ்ரீவிஜய நகரத்தை கடந்து அங்க வரி கட்டிட்டு தான் போயாகணும். ஆனா ஸ்ரீவிஜயராஜத்தோட மன்னர் சங்குராமன் சோழர்கள் மீதான பொறாமையில அவங்களுடைய துறைமுகங்கள் எல்லாத்தையுமே கைப்பற்ற நினைச்சு அந்த வழியா வர சோழ கப்பல்கள் எல்லாத்தையுமே தாக்குறாரு. இந்த விஷயம் ராஜேந்திர சோழனுக்கு தெரிய வரும்போது வரி செலுத்தாம அவங்க நாட்டு வழியா போனா நம்ம கப்பல்களை தாக்க தான் செய்வாங்கன்னு சொல்லி மொத்த வரி பணத்தையும் கொடுத்து அனுப்புறாரு. ஆனா ஸ்ரீவிஜயர்கள் வரியை வாங்கிட்டு மறுபடியும் சோழர்களுடைய கப்பல்களை தாக்குறாங்க. இந்த தடவை ராஜேந்திர சோழனுக்கு செய்தி வரும்போது மொத்த சோழ படையையும் தயார் செய்து தன்னோட சக்தி வாய்ந்த போர்க்கப்பல்களை ஏற்றி ஸ்ரீவிஜயத்தை நோக்கி புறப்படுறாரு. இந்த தடவை வணிக கப்பல்கள் எல்லாம் போற வழியா போகாம சில படைகளை மட்டும் இந்த வழியா அனுப்பிட்டு பெரும் படையை அழைச்சிக்கிட்டு ஆழ்கடல் வழியா போறாரு ராஜேந்திர சோழன். ஸ்ரீவிஜய நகரமே அதிர்ந்து போயிடுச்சு. எப்படி சோழர்களால மட்டும் இந்த அலைகள் நிறைஞ்ச ஆழ்கடல் வழியா வர முடிஞ்சதுன்னு. காரணம், இந்த வழியா போகிறதுக்காகவே ராஜேந்திர சோழன் திறமையான ஆட்களை வச்சு மாபெரும் பிரம்மாண்டமான கப்பல்களை உருவாக்கி இருந்தாரு. அந்த கப்பல்கள் எல்லாமே கடல் அலைகளை கிழிச்சுக்கிட்டு போய் ஸ்ரீவிஜய நகரத்தை அடையுது. இறுதியா ஸ்ரீவிஜயத்துக்கு
பிறகு கிழக்கு பகுதியில் இருந்த கடாரம் வரை வெற்றி கொண்டதனால கடாரம் கொண்டான் என்று பெயர் பெறுகிறார் ராஜேந்திர சோழன். இதனால பல உலக நாடுகள் தமிழ்நாட்டுக்கு அடிமையாகி கடல் வழி வணிகத்துல தமிழ்நாடு ஒரு காலத்துல கொடி கட்டி பறந்துட்டு இருந்தது. வணிகத்துக்காக போன தமிழர்கள் அங்கேயே தங்குனதுனால இன்னைக்கு சிங்கப்பூர், மலேசியா போன்ற நாடுகள்ல தமிழோட ஆதிக்கமும் தமிழ் மக்களோட ஆதிக்கமும் அதிகமா இருக்கு. தமிழை வளர்த்தவங்க பாண்டியர்கள்னா அதை உலகம் முழுக்க கொண்டு போய் சேர்த்தவங்க சோழர்கள். அதுலயும் ராஜேந்திர சோழன் முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறாரு. ராஜேந்திர சோழனுடைய இந்த அசாத்திய துணிச்சலான வீர கதையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பாய்.